ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மண்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இங்கே இந்த பிரபந்தமாகிய திருமாலை அப்படிங்கிற இந்த 45 பாசுரமான இந்த பிரபந்தத்துக்கு ஆதாரமான நூல் எது? எந்த கிரந்தத்தை அடிப்படையாக வச்சுட்டு திருமாலை அவதாரமாச்சு? இப்போ 4 வேதத்தை அடிப்படையாக வச்சுட்டு 4 பிரபந்தம் நம்மாழ்வாருது, 6 அங்கங்களை பிரதானமாக வச்சுட்டு 6 பிரபந்தம் திருமங்கை ஆழ்வாருது. அதே மாதிரி நமக்கு பாகவத புராணத்தை அடிப்படையாக வச்சுட்டு வந்தது பெரியாழ்வார் திருமொழி அல்லது நாச்சியார் திருமொழி போன்றவைகள்லாம் பாகவதத்தினுடைய சாரம். இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரபந்தங்களாக இருக்குது. ஸ்ரீ ராமாயணத்தை அடிப்படையாக வச்சுன்னு வந்தது குலசேகர பெருமாள் திருமொழி இப்படிலாம் அனுபவிச்சுன்னு வரைச்சு. இந்த திருமாலை அப்படிங்கிறது எந்த கிரந்தம் அடிப்படையாக வச்சுன்னு இது அருளி செய்யப்பட்டது? இதெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் தான் கண்டுபிடிக்கிறார். நான் இப்போ இந்த பிரபந்தம் எழுதுறேனே, இந்த பிரபந்தத்துக்கு ஆதாரமான நூல் அப்படின்னு அவரே எழுதலை, ஆழ்வாரே எழுதலை. இதை பூர்வாச்சாரியர்கள் தான் கண்டுபிடிக்கிறார். எதில் சொல்லப்பட்ட விஷயத்தை அடிப்படையாக வச்சுன்னு இவர் எழுதுகிறார், இந்த பிரபந்தத்தை அருளி செய்கிறார் அப்படிங்கிறச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பூர்வாச்சாரியர்கள் தான் கண்டுபிடிக்கிறார். அதை மாதிரி திருநாமத்தில் இவர் இழிகைக்கு அடி ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தம். அந்த விஷ்ணு தர்மம்ன்றதான கிரந்தம் பூரா நாம பிரபாவமாகவே இருக்கு. பகவன் நாமத்தினுடைய பிரபாவங்கள் சொல்லப்படுது, வைபவத்தை அதை வச்சுட்டு தான் இவர் இந்த திருநாமத்தில் ஈடுபட்டார். யார்? தொண்டரடிப்படி ஆழ்வார். அது தனக்கு பக்தார் ஸ்ரோதார் அது விளைந்தபடி எங்கனே என்றால் சரி. இதை யார் சொன்னா? அந்த விஷ்ணு தர்மம்ன்ற கிரந்தத்தை யாருக்கு சொன்னா? யாருக்கு சொன்னவாயர் கேட்டவாயர். அது எப்படி ஏற்பட்டது? இந்த கிரந்தம் எப்படி அவதரிச்சது உலகத்தில் அப்படின்னு கேட்டேளானா அதுக்கு சொல்கிறேன். பாண்டவர்களுக்கு வருகை 4-5 தலைமுறை சென்ற வளவிலே சதானீகன் என்பான் ஒரு ராஜாவுடனாய் அவன் பகவத் விஷயகாரமுள்ள சந்தானத்திலே பிறந்தான் ஒருவனாகையாலே பரமசாத்விகனாய் அபிஷிக்தனானவன்றே தொடங்கி சிறியத்தை பெரியது நலியாதபடி நாட்டை ரட்சித்து அதிர்ஷ்ட சேஷமாக இவர்களுக்கு நம்மால் செய்யலாவது என்று ஸ்ரீ சௌனக பகவான் பக்கலிலே சென்று தேக போஷணபரராய் மூலையடியே திரிகிற சம்சாரிகளுக்கு உஜ்ஜீவன உபாயமாயிருப்பதொன்று அருளிச் செய்ய வேண்டும் என்று கேட்க காலம் கலிகாலமாயிருந்தது. பாவ பிராச்சுரியத்தாலே வேறொன்றுக்கு அதிகாரிகள் இல்லை. சர்வாதிகாரமான பகவன் நாம சங்கீர்த்தனமே ஆத்மாக்களுக்கு உஜ்ஜீவன உபாயமாயிருப்பது என்று அருளிச் செய்தான் அப்படின்னு இந்த சூக்தியில் இந்த சொல்லிட்டு வரார் பந்தியில். இது எப்படி உண்டாச்சுன்னா, பாண்டவர்கள் அவவா சொர்க்காரோகணம் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய புள்ள அப்படின்னு வரணும் இல்லையா? அதில் அர்ஜுனுடைய பிள்ளையான அபிமன்யுடையதான புள்ள பரீட்சித்து இருந்தான். பரீட்சித்து புள்ள ஜனமேஜயன் இருந்தான். அந்த ஜனமேஜயன் தான் மகாபாரதத்தை கேட்டவன் வைசம்பாயனர்கிட்டேருந்து. பூர மகாபாரதமும் பரீட்சித்துடைய புள்ள கேட்டான். இவன் பரம்பரையை கதை கேட்குற பரம்பரை. என்னடானா முதல்ல யாருடானா அர்ஜுனனே முதல்ல கதை ரொம்ப கேட்பான். யார்கிட்டனா? பீஷ்மாச்சாரிட்டே நிறைய கதை கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா பல பேர் காடுகளில் யாத்திரையாக போச்செல்லாம் அங்கங்கே வந்ததான மார்க்கண்டேயர் போன்றதான வாழ்கிட்ட கதை கேட்டிருக்கான் அர்ஜுனன். அதோடு இல்லாத பகவான்கிட்டே பகவத்கீதை கேட்டிருக்கான். இப்படி கேட்கறதுல சிரவணத்தில் பக்தி உடையவன் அர்ஜுனனே. அவனுடைய புள்ள என்ன பண்ணானா பாகவத கதையை சுகர்கிட்டேருந்து கேட்டான் பரீட்சித்து. அவருடைய புள்ள சதா இவன் நம்மளுடையதான ஜனமேஜயன் என்ன பண்ணான் வைசம்பாயனர்கிட்டேருந்து மகாபாரத கதையை கேட்டான். அப்போது சிரவண பக்தி பண்ணுறதுல ஒரு பரம்பரையாக சிரவண பக்தி பண்ணுறவாழ்ல அதிகாரிகளாக இருக்கா பூர்ணமாக அப்படிங்கிறது காட்டப்படுறது. அதே பரம்பரையில் அந்த ஜனமேஜயனுக்கு பின்னாடி ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறமா வந்ததான சதானீகன் அவனும் பரம சிரவண பக்தி உடையவனாக இருந்திருக்கான். கதை கேட்கறதுல அவ்வளோ ஆசை. கதை தான் இல்லை, உபதேசங்களை பொதுவாக கேட்கறது அப்படிங்கிறதே பரம பிரீத்தி உடையவனாக இருந்தான். அவன் பகவத் விஷயகாரமுள்ள சந்தானத்திலே பிறந்தான். பகவான் அங்கீகரித்து கொலகோடி சமாயுக்தா லபதே மாமகம்பரம் பதம்னு சொல்லும்படிக்கு பகவான் அபிமானிச்ச பரம்பரையில் வந்திருக்கான். ஒரு குழந்தையா பிறந்திருக்கான். அதுதான் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியனார் ஆள வந்தார். எங்கள் தாத்தா நாதமுனிகள் எப்பேற்பட்டவர், அவர் பரமபிரேம பக்தர், அவர் உங்ககிட்ட மாளாத காதல் கொண்டவர், அவருடைய பேரன் நான் அப்படின்னு என்னையும் கிருப பண்ணு அப்படின்னு எப்படி சொன்னாரோ, எந்தை தந்தை தந்தைதன் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி
வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் அப்படின்னு கீழ்மேல் எமரேழ் பிறப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்மாழ்வாரும். இப்படி எல்லா ஆழ்வார்களுமே சொல்லிட்டு போகிறான். அப்போது அப்பேற்பட்ட பரம்பரையில் வர்றது தான் பாக்கியம். அந்த பரம்பரையில் வந்தால் அது மட்டும் இல்லை, பரம சாத்வீகனாய் ராஜாவாக இருந்தாலும் பரம சாத்வீகமான ராஜாவாக இருந்தால் அபிஷிக்தனானவன்றே தொடங்கி என்றைக்கு அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகி ராஜாவாக ஆயிட்டானோ, முதல் ராஜகுமாரனாக இருந்தான், இப்போ பட்டாபிஷேகம் ஆகி ராஜாவாகவே ஆயிட்டான். அந்த சதானீகன் அவன் எப்படி இருந்தானா, சிறியத்தை பெரியது நலியாதபடி, அதாவது வலியோர்களாக இருக்கிறவா எளியோர்களை போட்டு தாழ்த்துவான். ரொம்ப பலம் உடையவன் பலம் இல்லாதவனை போட்டு தாக்குவான். எல்லாத்தையும் திருடுறவன் ஏமாந்தவன்ட்டேருந்து பிடுங்கிட்டு போயிடுவா. இப்படிலாம் பண்ணி அதர்மம் நடக்காதபடிக்கு பார்த்துட்டு இருந்தான். அப்போ யாரும் யாரையும் தாக்காதபடி, யாராலையும் எந்த ஆபத்தும் வராதபடிக்கு அப்படி பார்த்துட்டு இருந்தான். பரித்திராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு எப்படி ஒரு தர்மத்தின்படி ராஜா பரிபாலனம் பண்ணணுமோ அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். எல்லா ஜனங்களையும் தன்னுடையதான புத்திரனை போல அபிமானிச்சான். அவன் புத்திரனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுமே, அது மட்டும் இல்லை, புத்திரனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணுமே, நல்ல பாதையில் போகும்படியாக நல்ல அவனுக்கு பண்புகள் வரும்படி நற்பண்புகள் வரும்படிக்கு செய்யணுமே அப்படிங்கிறதுலாம் எப்படி அப்பனுக்கு அக்கறையோ அது மாதிரி நாட்டு மக்களுக்கு ராஜா தானே அப்பா. அதனால் அவன் என்ன பண்ணான், இத்தனை பேரும் அதிர்ஷ்ட சேஷமாக இவர்களுக்கு நம்மால் செய்யலாவது என்று இவன் அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டத்துக்கு என்னன்னா பரலோகத்துக்கு உயிர் போனா விட்டு அவளுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் காப்பாற்ற போகிறான். உயிர் போயிடுத்தனா அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அப்புறமா அவள்லாம் என் பரலோகம் போகிறேன்னுட்டு சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை நரகத்துக்கு போகிறது, மறுபடியும் மறுபிறப்பு எடுக்கிறது புனர்ஜென்மம் அப்படிங்கிறதையே சுற்றி வந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன பிரயோஜனம்? இந்த நம்ம நாட்டு மக்கள் குடிமக்கள் அத்தனை பேரும் பரமபதமே போயிடணும், வைகுண்டமே. அதுக்கு என்ன வழி, எது சுலபமான வழி? ஏன்னா நாட்டு மக்கள்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அதிகாரியாக இருப்பா, ஒவ்வொரு தகுதி உடையவாளாக இருப்பா. யார் வேணாலும் வைகுண்டம் போகலான்ற மாதிரி இருக்கிறதாக எல்லாருக்கும் ஒரு வழியை காட்டி கொடுக்கணும், சுலபமாகவும் இருக்கணும். என்னால் முடியல அனுஷ்டிக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்துக்கு எதை யார்கிட்ட போய் கேட்டு இவாளுக்கெல்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரீ சௌனக பகவான் பக்கலிலே சென்று, சௌனகர் இருக்காரே அந்த சௌனகர்ன்ற ரிஷி பிரம்ம ரிஷி, அவர்கிட்ட போய் சேவிச்சு தேக போஷண பரராய் மூலையடியே திரிகிற சம்சாரிகளுக்கு உஜ்ஜீவன உபாயமாக இருப்பதுண்டு அருளி செய்ய வேண்டும். சரீரமே நான் அப்படின்னு நினச்சிட்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு திங்கிறதும் தூங்கிறதும் வம்பு பேசுறதும் கொள்ளையடிக்கிறதும் இல்லை சம்பாதிக்கிறதும் பெண்டு பிள்ளைகளோட சௌக்கியமாக இருக்கிறதும் இப்படியே வாழ்ந்து இருக்கிற சம்சாரியாக கிடக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்கு இவளுக்கெல்லாம் உஜ்ஜீவன உபாயம், அந்த ஆத்மா வைகுண்டம் போய் கைங்கரிய பர்யந்தம் எல்லாத்தையும் அடையணும் அந்த பாக்கியத்தை. அதுக்கு எது உபாயமோ, எந்த வழியில் போனால் சுலபமோ எல்லாருக்கும் ஆகாமல் சம்சாரி அவன்கிட்ட திருப்பி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தபசு கிபசு எது சொன்னாலும் வராது. அவனுக்கும் சுலபமாக எல்லாரும் போய் செய்யணும், சேரணும் மோட்சத்தை. அதுக்கு என்ன வழி அப்படின்னுச்சே சௌனகர் உடனே யோசிச்சாராம். ஏன்னா காலம் கலிகாலம், பாண்டவாள் எப்போ மறைஞ்சாலோ கிருஷ்ணன் மறைஞ்சாலோ அப்போவே கலி ஆரம்பிச்சிருது. அப்புறம் 4-5 தலைமுறை கழித்து தான் சௌனக பகவானை பார்த்து சதானீகன்ற இந்த ராஜா போய் கேட்க போகிறான். அப்படிங்கிறச்சே இது கலிகாலம் இப்போ ஆரம்பிச்சிருது. இப்போ கலி இருக்குது, கலிகாலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாப பிராச்சுரியத்தாலே வேறொன்றுக்கு அதிகாரிகள் இல்லை, எல்லாரும் பாபம் பண்ணியே வாழறான். முன்னாடியும் நிறைய பண்ணியிருக்கா, பாப திரவியோப ஜீவினாம்னு இப்போ வாழறதும் பாபத்திலேயே வாழறான். அப்படி இருக்கிறவாளுக்கு எதுக்குமே அதிகாரிகள் இல்லை. எந்த மார்க்கத்தை சொன்னாலும் இந்த வழியாக போ அந்த வழியாக போ, இதை பண்ண அதை பண்ண ஒன்றும் பண்ண மாட்டாய் வெள்ளம். அவள் எல்லாருக்கும் அதிகாரியாக எல்லாருக்கும் தகுதி உடையதான எல்லாருக்கும் தகுதி அப்படின்னு சொல்லலாம்படியாக அதுக்கு ஒரு தர்மம் உண்டானா அதை தானே இவளுக்கு காட்ட முடியும். அது எதுன்னு பார்த்து சர்வாதிகாரமான பகவன் நாம சங்கீர்த்தனமே ஆத்மாக்களுக்கு உஜ்ஜீவன உபாயமாக இருப்பது என்று அருளி செய்தான் சௌனக பகவான். இப்படியாக சொன்னார். எல்லாரும் அதிகாரிகள் பகவன் நாமத்துக்கு தான். அது சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு யார் இன்னார் இனியாருன்னு பார்க்க வேண்டாம். புண்ணியவானா பாபியா அல்லது துராத்மாவா, அது துராச்சாரமுடையவனா, பஞ்சமகா பாதகங்கள் பண்ணவனா, இவன் பிராமணனா சத்திரியனா வைசியனா சூத்ரனா, கல்யாணம் ஆனவனா கல்யாணம் ஆகாதவனா, காட்டில் இருந்து தபசு பண்ணுறவனா இல்லை சன்னியாசியா, எந்தவித பாகுபாடும் இல்லாத எல்லாரும் சுலபமாக இதை சொல்லலாம், உயர்ந்த பலனை அடைஞ்சுடலாம். அப்படிங்கிறதெல்லாம் சீர்தூக்கி பார்த்துட்டு சௌனக பகவான் சதானீகனுக்கு இது பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய பிரபாவமாக
இந்த விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்தார் அப்படிங்கிறது இங்கே அவதாரிகளை காண்பிச்சார் சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை. அந்த விஷ்ணு தர்மத்தோட இந்த திருமாலையும் ஒப்பிட்டு பேசிச்சே திருநாம பிரபாவத்தை மேலும் சொல்ல போகிறார் இந்த அவதாரிகளிலேயே சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை. அதை அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.